அது ஒரு செப்டம்பர் 3. பொதுவாக சத்குருவோட பிறந்த நாள், அவங்களோட ஞானோதய திருநாள்லாம் நம்ம எல்லாருக்குமே ஆர்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான நாள். ஸோ அது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது சத்குரு வந்து இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நான் மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கேன். விடிகாத்தால் 5-5:15 நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இப்போது சொக்கநாதர் சன்னதியில் நின்றுட்டுருக்கேன். அப்போ மனசில் ஓடிட்டே இருக்கு, இன்றைக்கி சத்குரு பிறந்தநாள் நம்ம கோயம்புத்தூரில் இல்லைன்னு ஒரு தாட் ஓடிட்டுருக்கு. அப்போ உள்ளே இருந்து ஒரு சிவாச்சாரியார் வர்றார் சன்னதியிலேருந்து. அவர் கையில் ஒரு வெள்ளை மாலை இருக்குது. அவராக வந்து என்னை கூப்பிட்டு அந்த மாலையை கையில் கொடுத்து, இதை உங்களுக்கு தர சொல்லி உத்தரவு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். அந்த வினாடி வந்து சத்குருவுடைய புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எனக்கு இருக்குது. என்ன இவ்வளோ திமிராக பேசுகிறானேன்னு பார்த்தாங்க. எனக்கு அந்த தைரியம் இருக்குது. என்ன தைரியம்னா, சத்குருக்கு தமிழ் தெரியாதுங்கிற தைரியம் தான் அப்படின்னேன். திருப்பெருந்துறையில் வந்து மாணிக்க வாசகர் இருந்தார், அவர் குருவோட இருந்தார். அப்போது சத்குரு அங்கே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்தை பற்றி ஒரு விஷயம் அவருக்கு சத்குருக்கு தெரியாமலே சொன்னாங்க. அந்த ஷூட்டிங் அப்போது நாங்கள் நின்றுட்டுருந்தேன். முத்தையா இங்கே வாங்க அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போனாங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? பரவாயில்லைங்க சத்குரு அப்படின்னு. இதுக்கு பரவாயில்ல சொல்கிறீங்க, நல்லா இருக்கான்னு சொல்லணும். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்தேன், அந்த நம்பர் ஆஃப் டேஸை கரெக்டாக சொன்னார். ஒரு நாள் பண்ணீங்க, விட்டீங்க. ஏன் விட்டீங்க அப்படின்னாரு. அந்த படகுல கங்கையில் போகிற போது சத்குரு நான் ஒரு படகுல போகிறப்போ, கங்கையின் மடியில் கருணையின் பிடிகள் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சத்குருவை வந்து எல்லாருமே அந்த காசியே எழுந்து நிற்குது. அவர் வர்றாருன்னா அந்த பாதையை முழுக்க குருமகராஜ்னு அத்தனை பேர் எழுந்து நிற்கிறேன். பொதுவாக சத்குரு பணம் வச்சுக்க மாட்டாங்க, கையில் அவங்ககிட்ட பணம் இருக்காது. நாங்கள் 2 பேரும் காரில் உட்காந்துருக்கோம். அங்கே சுவாமி ஒருத்தங்கிட்ட, சுவாமி கொஞ்சம் பணம் கொடுங்க. அவர் ரொம்ப பெருந்தன்மையாக 200 ரூபா எடுத்து கொடுத்தாரு சத்குரு சாப்பிட்றதுக்கு. அவர்கிட்டையும் அவ்வளோதான் இருந்திருக்கும், அவரை சொல்லி தப்பு கிடையாது. அவரை வாங்கிட்டு நான் அதுக்குள்ளே சத்குரு என்கிட்ட இருக்குங்க சத்குரு அதுக்குள்ளே வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், 2 பேரும் சாப்பிட்டோம். சும்மா இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்தோம். அப்போது சத்குரு போய் கை கழுவிட்டு வரதுக்குள்ளே நான் போய் பே பண்ணிட்டேன். சத்குரு நேரம் என்கிட்ட வந்து இந்த 200 ரூபா எடுத்து கொடுத்தாங்க. சரி நம்ம பே பண்ணதுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்கன்னு வந்துட்டு, சத்குரு வேணும் இல்லை இதை நான் சாமிகிட்ட கொடுத்துருங்க, நான் மறந்துடுவேன் அப்படின்னு. ஆசிரமில் ஒரு 4 நாள் இருக்கேன். ஒரு நாள் மார்னிங் வாக் முடிச்சுட்டு தேவி கோயிலுக்குள்ளே வரேன். லிட்ரலாக பைரவி வந்து அந்த 10 கையை நீட்டி கேட்குற மாதிரி, எங்கே சமர்ப்பன் எங்கே அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கவங்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. இவங்களை நீங்க பார்க்கலைனாலும் குரலை வந்து கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. சத்குரு மகாசிவராத்திரியில பேசும்போது அவங்களோட குரலா தமிழ்ல ஒலிக்கிறவர் வந்து மரபின் மைந்தன் முத்தையா அண்ணா தான். நம்ம ஒரு புக்கு எழுதுறதுக்கே வந்து ஒரு புக்கு படிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப லேட் பண்ணுவோம். ஆனால் 70க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வந்து எழுதியிருக்காங்க. 2006ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க. ஈஷாவினுடைய முதல் புத்தகத்தையும் அண்ணா தான் எழுதியிருக்காங்க. அண்ணாவை நம்ம ஸ்டுடியோக்கு வரவேற்கிறோம். நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம். அண்ணா, எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது உங்களை நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னாலே. நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி சில கொஷின்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் முத சத்குருவை மீட் பண்ணும்போது கிளாஸ்லாம் போயிட்டு கவிதையெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த அனுபவங்கள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க. நல்லது. 1996 அப்போ சத்குரு வந்து சகஜஸ்திதி யோகான்னு அப்போ அந்த வகுப்புக்கு பேர் 13 நாள் அவங்களே எடுப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. கோயம்புத்தூரில் செஞ்சலவை சங்க கட்டிடத்தில் அது நடந்தது. அப்போது நான் அதில் இன்வால்வ் ஆகணும்னு விரும்பி என்னை கொண்டு போய் வம்படியாக சேர்த்தவர் வந்து நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபர் திரு கிருஷ்ணன். அவர் தான் ரொம்ப என்னை கட்டாயப்படுத்தி அந்த வகுப்பில் சேர்த்தார். ஸோ நான் ஒரு கவிஞன்கிற முறையில் எனக்கு அதில் ஈடுபாடு வரணுங்கிறதுக்காக அன்னைக்கு நடக்கிற வகுப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்களெல்லாம் கவிதையாக எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் முதல் நாளில் எழுதுனான்னு தெரில, அடுத்தடுத்த வகுப்புகளில் தொடர்ந்து ஏதாவது அந்த சில பதிவுகளை எழுத ஆரம்பித்தேன்.
அதை சத்குருவும் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பால உணர்த்தினாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நீங்கள் இன்னும் ஜோசியக்கார மாதிரி சொல்கிறீங்க. ஆனாலும் அதில் வந்து ஒரு சுவையான சம்பவங்கள் நிறைய உண்டு. அதில் உதாரணத்துக்கு சத்குருவோட கிளாஸில் ஒன்று வரும், டு பி லவ்விங் வை டு யூ நீட் கீஸ். அன்பாக இருக்கிறது உங்கள் இயல்பு, அதுக்கு மனிதர்கள் எதுக்கு சில சாவிகள் மாதிரி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதை மையப்படுத்தி சாவிகள் என்பவை சங்கடம் தருபவை, தேவை போல் தெரியும் காவல் போல் தெரியும், சாவி பாதையில் தொலைந்தால் சிரமங்கள் புரியும், பாதையில் எத்தனை சாவிகள் கிடந்தன, சாவிதான் தொலைந்ததா சாவியை சுமந்தவன் ஆவிதான் தொலைந்ததா அறிந்தவர் யாரோ அப்படின்ட்டு அந்த கவிதையினுடைய ஒரு மையமான பகுதியாக காவலுக்காக நாம் சாவிகள் வாங்குவோம், சாவிகளுக்கு நாம் காவலாய் மாறுவோம் அப்படின்னு அந்த நின்றுகிட்டே போகும் அந்த கவிதை. இந்த மாதிரி கவிதை எழுதுகிறப்ப எனக்குள்ளேயே ஒரு திமிர் வந்தது. நம்ம தான் இந்த வகுப்பை கரெக்டாக யூஸ் பண்ணுறோம், மற்றவங்களாம் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க, நம்ம தான் இது கரெக்டாக எழுதுகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அது ஒரு சந்தோஷமாக உட்காந்துருது. அது சின்ன அரங்கம் தானே அது. அப்போது நான் உட்காந்துருந்த பக்கம் நேராக பார்க்காம மேலோட்டமாக அந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டு சத்குரு ஒரு நாள் சொன்னாங்க, there are some people, even if they get a small glimpse of spirituality, they go and sit and write poetry அப்படின்னாரு. அப்போது அது கொஞ்சம் தலையில் டமால்னு விழுந்த மாதிரி இருந்தது. அது விழுந்த மாதிரி இருந்துச்சு, விழாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் அதை மேலோட்டமாக சொன்ன மாதிரி இருந்தது. குறிப்பாக பின்னால் தான் அதனுடைய ஆழம் புரிஞ்சுது. அதனால் நாம் சரியென்று நினைப்பதை வந்து இதையும் தாண்டி நாம் போகணும், அந்த இன்டலெக்டோட நின்றுடக்கூடாதுங்கிறத சத்குரு எனக்கு உணர்த்தினதா அந்த நேரத்தில் நான் பட்டது. சத்குருவோட நீங்கள் நிறையா தனியாக பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ சத்குரு வந்து நீங்கள் அணிஞ்சிருக்க ருத்ராட்சை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி கொடுத்ததா ஒரு முறையை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனோட அனுபவத்தை சொல்ல முடியுங்களா? ஆமாம், அது ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான அனுபவம். அது சத்குரு வந்து அடிக்கடி நான் புத்தகங்கள் நிமித்தமாக சந்திப்பேன். தமிழ் புத்தகங்கள் அப்போ தான் வர ஆரம்பித்தது ஈஷாவில். ஒரு முறை ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் வந்தது, அது அப்படியே தமிழில் மொழிபெயர்க்க சொன்னாங்க. நான் அந்த ஆங்கில கான்டென்ட் பார்த்துட்டு இது தமிழ் மக்களுக்கு இது சரியாக வராது அப்படின்னு சொன்னேன். சத்குரு வந்து சார் இப்போ நீங்கள் தமிழாக முதலாக எழுதிருங்க, ஃப்ரெஷ்ஷாகவே எழுதிருங்க அப்படின்னாங்க. அப்படி எழுதப்பட்ட புத்தகம் தான் தியானலிங்கம் மெய்ஞானத்தின் விஞ்ஞானம்ங்கிற புத்தகம். ஸோ அது தொடர்பாக சத்குரு அடிக்கடி சந்திக்கிறப்ப எனக்கு அந்த ருத்ராட்சமில் ஒரு பிரச்சனை இருந்தது. அது போட்டாலே தலை சுற்றுற மாதிரி இருந்தது, இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. அப்போது ஒரு நாள் சத்குரு வந்து இப்போ இருக்கிற வால்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒரு கட்டடம் அது, அங்கே அவங்கள பார்க்குற போது கீழே உட்காந்துருந்தாங்க, தரையில் ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துருந்தாங்க. நான் அவங்களுக்கு நேர் எதிர உட்காந்துருந்தேன் தரையில். அப்போது அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சப்போ நான் சத்குருகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த ருத்ராட்சம் போட்டால் என்னமோ தலை சுற்றுதுங்க சத்குரு அப்படின்னு. அதில் பிந்து இருக்கா அப்படின்னாங்க. இருக்குங்க சத்குரு, கொடுங்க அப்படின்னாங்க. நான் வச்சு தான் கொடுத்தேன். அது இப்படி பார்த்தாங்க, திடீர்னு இப்படி வச்சு அதை அப்படியே எனர்ஜைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்பார்க்கல. ஆனால் நேர எதிர உட்காந்துருக்கேன், உட்கார முடியல, தூக்கி தூக்கி அடிக்குது அந்த பவர். அப்புறம் அதை அப்படியே கழுத்தில் போட்டு விட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அவருடைய அந்த ப்ரெசன்ஸ், அந்த சூட்சுமமான இருப்பு, ஸ்தூலமாக இருக்கிற போதே அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய சூட்சுமம் எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறதுடைய ஒரு துளி அங்கே உணர முடியுது. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும். அதுக்கப்புறம் தலை சுத்துறது எல்லாம் சரியா தலையே இருக்கான்னு தெரியல இப்போ. ஏன்னா அப்புறம் நீங்க ஒரு முறை மதுரையில இருந்தபோது சத்குருவோட பிறந்தநாள் அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதையும் என்கிட்ட அது ஒரு செப்டம்பர் 3. பொதுவாக சத்குருவோட பிறந்த நாள், அவங்களோட ஞானோதய திருநாள்லாம் நம்ம எல்லாருக்குமே ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான நாள். ஸோ அது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது சத்குரு வந்து இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நான் மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கேன். விடிகாத்தால் 5-5:15 நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவேன். அங்கே மீனாட்சி அம்மன் திருக்கோயில் திருப்பள்ளி எழுச்சி முடிஞ்சு அங்கே தரிசனத்தை பார்த்துட்டு சொக்கநாதர் சன்னதியில் நின்றுட்டுருக்கேன். அப்போ மனசில் அது ஓடிட்டே இருக்கு, இன்றைக்கி சத்குரு பிறந்தநாள் நம்ம கோயம்புத்தூரில் இல்லைன்னு ஒரு தாட் ஓடிட்டுருக்கு. அப்போ உள்ளே இருந்து ஒரு சிவாச்சாரியார் வர்றார் சன்னதியிலேருந்து. அவர் கையில் ஒரு வெள்ளை மாலை இருக்குது. ஒரு 20-30 பேர் தான் அங்கே இருப்போம் அப்போ அந்த நேரத்தில். தேடிட்டே இருந்தார், நான் அவரை கவனிக்கல. அவராக வந்து என்னை கூப்பிட்டு அந்த மாலையை கையில் கொடுத்து, இதை உங்களுக்கு தர சொல்லி உத்தரவு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார்.
அது அந்த வினாடி வந்து என்னால் இன்னும் மறக்க முடியல. அப்போது அந்த சம்பவத்தினுடைய விளைவாக ஒரு பாட்டு உள்ளேருந்து மனசுலேருந்து தோணுச்சு. எங்கிருந்து இது வந்தது, எல்லாமே அவன் தந்தது, பங்கெடுத்து ஓடாத பந்தயத்திலே பங்கைய கடல் வழங்கும் பரிசு வந்தது அப்படின்னு தொடங்கும். அது அந்த அனுபவம் வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு அனுபவமாக அமைஞ்சிருந்தது. அது சத்குருவே கொடுத்ததா நீங்க? அதான் இது அதுக்கு மேலே விளக்குனா நல்லா இருக்காது. எங்கிருந்து இது வந்ததுங்கிறது அதுக்கு பதில். ஓகே. நீங்க கிளாஸ் முத ஷாம்பே பண்ணும்போது நீங்க கவிதை எழுதுனதுல சத்குரு சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. அதே போல அடுத்த வகுப்பான பாவஸ்பந்தனா ப்ரோக்ராம், அதுலயும் வந்து நீங்க பங்கெடுத்துக்கும் போது வந்து கொஞ்சம் நீங்க இன்னும் ஈடுபாடு இல்லாம இருந்ததாகவும், அதுல சத்குரு உங்களுக்கு சில விஷயங்கள் கொடுத்ததாகவும் கேள்விப்பட்டிருந்தோம். அந்த அனுபவங்களை பத்தி சொல்ல முடியும்? சரி, அதாவது அது ஈடுபாடு இல்லாமல் இருந்தேன்னு சொன்னதை விட என்னுடைய தர்க்க மனம் ரொம்ப வேலை பார்த்துட்டு இருந்தது. ஒரு பத்திரிகையாளனுக்குரிய இதயம், அந்த பார்வை வந்து அந்த பாவஸ்பந்தனால் நான் உணர்ந்த ஒன்று. நான் சின்ன வயசுலேயே திருமுறைகள்லாம் படிச்சிருக்கேன். தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம். என் சக பங்கேற்பாளர்கள் அதை படித்திருப்பவர்கள் போல தெரியல. தே கம் ஃப்ரம் வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப். அவங்க வந்து அவங்களுடைய அனுபவங்களை பார்க்குறப்ப இதை தானே திருநாவுக்கரசர் சொன்னார், இதை தானே தாய்மானவர் சொன்னார், இதுதானே பெரிய புராணத்தில் வருதுன்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவங்க லைஃப்பில் ஒரு அரைக்கணமாவது தாய்மானவரும் திருநாவுக்கரசரும் அடைந்த அனுபவத்தை தொட்டுட்டு கீழே வர்றாங்க. நான் வந்து என்னோட தர்க்க மனம் ஓடிட்டு இருந்ததுனால அந்த அனுபவத்துக்கு வெறும் சாட்சியாக இருந்தேன். அதனால் அந்த பாவஸ்பந்தனா வந்து எனக்கு முழுக்க ஜட்ஜ்மெண்ட்லேயே போனதில் அது எனக்குள்ள முழுசாக நடந்ததாக எனக்கு தெரியல. ஒரு பக்கம் பாவஸ்பந்தனா தூண்டிவிட்ட தீவிர உணர்வுகள், இன்னொரு பக்கம் அது வெளிப்படாமல் அடைத்து கொண்டிருந்த தர்க்கம். இந்த தடுமாற்றம் வந்து எனக்கு ரொம்ப நாள் இருந்தது. அப்புறம் அதனால் நான் பட்ட அவஸ்தைகள், அதை வந்து ஒரு நாள் சத்குருகிட்ட சொன்னேன். அப்போ நான் இது சகஜஸ்திதி யோகா ப்ராக்டிஸும் ஒழுங்காக பண்ணாமல் இருந்த டைம். சத்குருடைய பார்த்துட்டு பயிற்சி பண்ணுறதில்ல அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அது காலை நேரங்களில் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவருக்கு அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். வீட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்னாங்க. நான் கூட என் ஃபோட்டோ கேட்குறாரு நினச்சிக்கிட்டேன். ஒரு சத்குரு ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்குங்க சத்குரு. ஒரு பயிற்சி பண்ணிட்டு அது முன்னால் கொஞ்ச நேரம் உட்காருங்க. அது அவன் கேள்வி வருவேன், இப்போ நிறைய பார்க்கணுமா, என்ன பண்ண, கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னாங்க. அவ்வளோதான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணதை உட்காந்தா நான் ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காரேன். குளிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சத்குரு பசங்கள உட்காந்தா இன்னமும் அப்படியே கொண்டு கீழே தள்ளும். அப்புறம் முதுகுக்கு ரெஸ்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் உட்காந்து அதை நான் பண்ணேன். அது குறிப்பிட்ட சில நாட்கள் தொடர்ந்து பண்ணேன். அப்புறம் வழக்கம் போல் விட்டுட்டேன். அதெல்லாம் முடிஞ்சு அப்போது ஒரு ரெக்கார்டிங், டிவி ரெக்கார்டிங், எனக்கு தெரிஞ்சு ஈஷாவில் சத்குரு அலோவ் பண்ண முதல் வெளி தொலைக்காட்சியினுடைய ஒளிப்பதிவு. அந்த மாதிரி பெரிய சேனல்லாம் கூட கிடையாது அப்போது. அது ஏதோ லோக்கல் சேனல் ஒன்று. அதை நான் கோஆர்டினேட் பண்ணியிருந்தேன். அப்போ போனால் அப்போ சத்குரு வந்து அந்த ஷூட்டிங் அப்போது நாங்கள் நின்றுட்டுருந்தேன். முத்தையா இங்கே வாங்க அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போனாங்க. இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னாங்க. பரவாயில்லைங்க சத்குரு அப்படின்னு. எதுக்கு பரவாயில்ல சொல்கிறீங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லணும். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்தேன், அந்த நம்பர் ஆஃப் டேஸை கரெக்டாக சொன்னார். இப்படி ஒரு நாள் பண்ணீங்க, விட்டீங்க, ஏன் விட்டீங்க அப்படின்னாரு. வீட்டில் வந்து அந்த ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணாததை எத்தனை நாள் பண்ண எப்படி விட்டேங்கிறது வரைக்கும் அவர் சொல்கிறார். அப்புறம் அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற போது ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி அவர் வந்துட்டு இருப்பார், எனக்கு தெரியாது. திடீர்னு உடம்பு தூக்கி போடும், பார்த்தா பின்னால் வந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு லைவ் கனெக்ஷன் ஓடிட்டு இருந்தது. என்னுடைய அறியாமையினால அந்த ப்ராக்டிஸை நான் நிறுத்தினதும் அதனுடைய பாதிப்புகளும் அவருக்கு புரிஞ்சு அதை பற்றி கேட்டார் அவர். இதே போல ஒரு விஷயத்த வந்து நீங்க குரு பூஜா பத்தி சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க. ஏன்னா எங்கேயோ படிச்ச ஞாபகம். உங்க நண்பர் வர்ற நேரத்துல வந்து குரு பூஜா சரியா அந்த ஒரு 6:20க்கு செய்வேன், அந்த டைம்லயும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு அனுபவம் நடந்தது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை ரீகலெக்ட் பண்ண முடியும்? இந்த குரு பூஜை நேரத்தில் இவர் நம்ம சவுந்தர வளத்தரசு அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கிறேன். அவர் வீட்டில் ரொம்ப இன்டென்ஸாக குரு பூஜையெல்லாம் பண்ணுவார், ரெகுலராக பண்ணுவார். கெஸ்ட் வந்து அன்னைக்கு பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா, நான் அப்படி பேசிகிட்டே இருந்தார். அவர் ரெகுலராக பண்ணக்கூடியவர். அவருக்கு ஆமாம், நாங்கள் எனக்கு அந்த நேரத்தில் எனர்ஜி ரைஸ் ஆகிடுச்சு குரு பூஜை டைமில்.
இதுங்க அந்த பூஜா ரூமில் இல்லை, வெளியில் பால்கனியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். எனக்கு அது வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. அவர் டக்குன்னு அவர் உள்ளே போய் குரு பூஜை முடிச்சுட்டு அப்புறம் வந்தார். ஓகே. ஆனால் நீங்கள் சத்குரு ரொம்ப நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொன்ன மாதிரி புக்கு எழுதுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே. அப்போ நான் ஒரு வீடியோவில் பார்த்தது வந்து நீங்கள் காஷிக்கு வந்து சத்குரு ஃபஸ்ட்டு போகும்போது நீங்கள் அவரோட போய் அந்த படகுலெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிற அந்த இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் இருந்தது? ஏன்னா காஷிங்கிறதே சக்தியான ஒரு சூழ்நிலை. அதில் சத்குருவோடய நீங்கள் இருக்கீங்க, தனியாக வேறு இருக்கீங்க. அவரோட நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கும். அதை பற்றி என்கிட்ட சொல்ல முடியும்? இந்த காசியில் சத்குருவுக்கு காசி மேலே எப்பவுமே ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஒரு முறை திருப்பூரில் ஒரு சத்சங்கம் முடித்து அடுத்த நாள் நான் வேறு சில நண்பர்களோட காசி போகிறதா இருந்தது. பொதுவாக சத்குரு என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி தலங்களுக்கு போகிறப்ப எனக்கு சொல்லிட்டு போங்கன்னு ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ இருந்தது. அதனால் சத்குரு நாளைக்கு நான் காசி போகிறேங்க, கிராஸ் பண்ணி போகிறாங்க, இந்த முத்தையா கிளம்பிட்டோமா ஹண்ட்ரடே போகிறாங்க, சத்குரு நாளைக்கு நான் காசி போகிறேங்க அப்படின்னு. முன்னாடி போனால் தெரியும் வந்து முக்கியமான இடம், பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு தட்டி கொடுத்தாங்க. அப்புறம் அதை பற்றி என்னுடைய நண்பர் இசைக்கவி ரமணன் வந்து அது ஒரு பாட்டாகவே எழுதியிருந்தார். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லவும், அங்கே வழி அனுப்பி இங்கே வரவேற்கும் எங்கும் நிறைந்தவனே என்னுள் கலந்தவனேன்னு ஒரு பாட்டு அவர் என்னுடைய மனசாட்சியாக இருந்து எழுதியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காசி பற்றி சத்குருக்கு இருந்த அந்த ரெவரன்ஸ் எனக்கு மைண்டில் இருக்குன்னு இருந்தது. அவங்க பல தடவை போயிருப்பாங்க, நான் எனக்கு அது 2வது முறையோ என்னமோ. அதனால் அங்கே அந்த இடத்துல சத்குருவோட 2-3 அனுபவங்கள். ஒன்று, கங்கை கரையில் அந்த படகுல கங்கையில் போகிற போது சத்குரு நான் ஒரு படகுல போகிறப்போ கங்கையின் மடியில் கருணையின் பிடிகள் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அங்கே அவங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு அந்த அஃப்கோர்ஸ் வீடியோவில் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை முடிஞ்சு விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறோம். விஸ்வநாதர் கோயிலுக்கு ஒரு 7-8 பேர் போகிறோம். அது ஒரு 4-5 ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. பொதுவாக இந்து கோயில்களுக்குள்ளே அயல்நாட்டினர் வர்றப்போ ஒரு அண்டர்டேக்கிங் சைன் பண்ணுவோம். அதுக்காக அவங்க 4 பேர் நிறுத்தாங்க. சத்குருவை வந்து எல்லாருமே அந்த காசியே எழுந்து நிற்குது. அவர் வர்றாருன்னா அந்த பாதையை முழுக்க குருமகராஜ்னு அத்தனை பேர் எழுந்து நிற்கிறாங்க. நிர்வாகம் அவரை வரவேற்க தயாராக இருக்குது. இந்த 4 பேர் அந்த அண்டர்டேக்கிங்காக நிற்கிறாங்க. கூட வந்த 4 பேர் அவங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டாங்க. ஸோ விஸ்வநாதர் சன்னதிக்குள்ளே போகிறப்போ சத்குரு நானும் மட்டும்தான் போகிறோம். அங்கே வந்து சப்தரிஷி பூஜைக்கு தயாராகிட்டுருக்காங்க. அதனால் மற்றவங்களெல்லாம் அனுப்பிட்டு சத்குரு மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் சப்தரிஷி பூஜைக்கான ஆயத்தங்கள் நடக்குது. அந்த கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் காசி விஸ்வநாதர் சத்குரு நான் 3 பேர். இந்த குரு லிங்க சங்கமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு அபூர்வமான கணமாக இருந்தது. வாழ்வினுடைய மிக உன்னதமான தருணங்கள்ல அதுவும். ஆனால் இப்போ நம்ம நிறையா மிஸ்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஈவன் வந்து குரு லிங்க சங்கமமாக இருக்கட்டும். உங்களுக்கு வந்து ஒரு மிஸ்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததா? நீங்கள் ஈஷா பிளாக்லேயே ஈஷாவும் நானும்லே எழுதியிருக்கீங்க. திருச்சியில் நீங்கள் இருக்கும்போது ஒரு முக்கியமான இலக்கிய ஆளுமை இறந்தபோது நடந்தது. அதை பற்றி சொல்ல முடியும்? இல்லை, ஒரு இலக்கிய ஆளுமை ஒருவர் வந்து இறந்து போனார். இறந்து சில வாரங்களுக்கு பின்னால் நடந்த சம்பவம் அது. பொதுவாக யாராவது இறந்து போயிட்டாங்க, தொடர்ந்து அவங்க ஞாபகம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, யாரோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்குன்னா அந்த சோல் வந்து உங்களை தேடுது அல்லது உங்கள்கிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ண முற்படுதுன்னு நம்ம பொருள் கொள்ள வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ஆதாரம் சொல்ல முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆதாரம். அப்போ திருச்சியில் எங்கள் மாமா ஒருத்தருடைய வீட்டில் ஒரு மதிய நேரத்தில் நான் அங்கே போய் சேர்ந்து மதியம் ஓய்வு எடுத்துகிட்ருக்கேன். தூக்கத்தில் எனக்கு அந்த இறந்து போனவருடைய அந்த ஆன்மாவோ அல்லது அவருடைய தன்மையோ ஏதோ ஒன்று எனக்குள்ள ஊடுருவ முற்படுவதை என்னால் உணர முடிந்தது. திடீர்னு வேர்த்து ஊற்றி கைகாலம் நடுங்கி ஒரே வேர்வை வெள்ளமாக இருந்தது. நமக்கு பொதுவாக உறக்கத்திலேருந்து விழிக்கிற போது ஒரு பிரஜை வர்றப்போ முதல்ல சத்குரு ஞாபகம் வரும். அந்த மாதிரி அந்த ரொம்ப கொதிநிலையான தருணத்தில் எனக்கு சத்குரு ஞாபகம் வருது. சத்குரு மனசார நான் கூப்பிடுறேன். அங்கே நான் சத்குருவோட ப்ரெசன்ஸ் உணர்ந்தேன். அவருடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி விலகி போகுது. அங்கே மறுபடியும் ஒரு கவசம், ஒரு காவல் ஒன்று உண்டானதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். இதுக்கு வந்து நீங்கள் பெரிய ஆதாரம்லாம் காட்ட முடியாது. அவ்வாறு அறிவார் அறிகின்றதல்லால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது வேணும்னு அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஷியல் ஆஸ்பெக்ட்.
இன்னொன்னு நீங்க சொல்லி கேள்விப்பட்டேன். நான் உங்களோட சைவ கிளாஸ்ல வந்து அட்டன் பண்ணும்போதெல்லாம் கூட திருப்பெருந்துறையில வந்து மாணிக்க வாசகர் இருந்தாரு. அவர் குருவோட இருந்தாரு. அப்போ சத்குரு அங்க போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்தை பத்தி ஒரு விஷயம் அவருக்கு சத்குருக்கு தெரியாமலே சொன்னதை நீங்க. அதாவது திருப்பெருந்துறையில் வந்து சன்னதி இருக்கு, அங்கே ஆவுடையார் இருக்காது, லிங்கம் இருக்கும். அங்கே போகிற வழியில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் தான் சிவபெருமான் வந்து குரு வடிவத்தில் மாணிக்கவாசருக்கு காட்சி கொடுக்குறார். அப்புறம் உலகத்தில் நான் பார்த்தேன், இவர் தான் சிவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சிவனனை யானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்கன்னு மாணிக்கவாச சாமி சொல்கிறாங்க. அது நடந்த சம்பவம் அந்த மரத்துக்கு கீழே. அப்போ சத்குரு இந்த மாதிரி நிறைய பேருக்குலாம் அப்போ போகல. ஐ திங்க் இட் வாஸ் தனியாக போனாங்களா என்னன்னு தெரியல. அந்த இடத்த பார்த்துட்டு அவங்க மறுபடியும் முன்னில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தப்புறம் மற்றவங்கிட்ட சொல்லியிருக்காங்க, மூலஸ்தானம் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது, அதை விட அந்த மரத்தடி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, த பிளேஸ் இஸ் ஸோ பவர்ஃபுல் அப்படின்னு இருக்காங்க. அந்த இடத்தினுடைய தாற்பயத்தை யாரும் உங்களுக்கு சொல்லாமலேயே சூட்சுமமாக அந்த இடத்தினுடைய சக்தி நிலையை அவர்களால் உணர முடிந்திருக்கிறது. அதை அவங்க வெளியில் சொன்னாங்க. அப்புறம் நம்ம சௌந்தரனா மாதிரி இருந்தவங்க அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் சிவன் உட்கார்ந்துருந்து மாணிக்கவாசருக்கு குரு வடிவாக காட்சி கொடுத்தார் அப்படின்னு. உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு சிலிப்பான இதாக நீங்க சொல்லும்போது. ஆனால் உங்களோட ஃபேஸ்புக்கோட டிபியே பார்த்தீங்கன்னா நீங்கள் சத்குருவோட சாமுண்டி மலையில் அவரோட அந்த என்லைட்டன்மெண்ட் ராக்ல வந்து உட்காந்துருக்கிறது தான் உங்கள் டிபியாக வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இலக்கியத்துலேயும் சரி ஆன்மீகத்துலேயும் சரி. உங்கள் ஃபேமிலியே வந்து ரொம்ப காலமாக திருக்கடையூர் அந்த இதில் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பர்டிகுலராக நீங்கள் அந்த பிக்சரை வந்து சூஸ் பண்ணி வச்சது ஏன் அப்படின்ற ஒரு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம குருவுக்கு வந்து அவங்களோட ஞானோதயம் நினைவுக்கு வந்த இடம் அந்த இடம். ஞானோதயம் அடைந்த இடம்ங்கிறது வெளியேங்கிறியா இருந்தாலும் சில பிறவிகளுக்கு தாண்டி அவங்களுக்கு அது நினைவுக்கு வந்த இடம். அதனால் ஈஷா அன்பர்களுக்கு மிக புனிதமான தலங்களில் சத்குருவோட அந்த ஞானோதய பாறையும் ஒன்று. அங்கே ஒரு முறை அவங்கள இன்டர்வியூ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அஃப்கோர்ஸ் அங்கே காற்று நிறைய இருந்ததுனால அந்த ஒலிப்பதிவு சரியாக இல்லாததுனால அது வெளியிடலை அதை. ஆனால் அந்த இடத்துக்கு வந்ததுமே சத்குரு வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே சொன்னாங்க, மற்ற விஷயங்கள் பற்றி பேச வேண்டாம், குரு சிஷ்யர் பற்றி பேசுவோம் அப்படின்னாங்க. அதனால் எனக்கு அந்த கேள்விகள் ஏறக்குறைய எல்லாமே அதை ஒட்டியே வந்தது. அப்போ தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். அப்போ சத்குரு லட்சக்கணக்கான பேர் வந்து உங்கள் கிளாஸ் பண்ணுறாங்க, எல்லாம் உங்களை வந்து குருன்னு உணர்றாங்க, குருவாக உங்களை காண்கிறார்கள், ஃபிசிக்கலாகவும் பார்க்குறாங்க. ஆனால் இத்தனை லட்சம் பேரை வந்து நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா? நான் கேட்குறது சோசியல் ஆஸ்பெக்டில் அவங்கள நீங்கள் எப்படி அவங்கள நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். சத்குரு சொன்னாங்க, உங்களுக்கு வேணால் வெளியிலேருந்து பார்க்குற போது அது வேற இவர் வேற அப்படின்னு தோணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னுள் ஒரு அங்கம்தான். இப்போ ஒரு 6 அடி 6 அடி இருக்க உயரம் இருக்கிறத பார்த்து உங்கள் சுண்டு வரல நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்கன்னு கேட்டால் அது எப்படி இருக்குமோ அந்த சுண்டு வரலும் சேர்த்து தான் வரும். அப்படி எல்லாரையுமே நான் எனக்குள்ளே தான் உணர்றேன். அந்த சுண்டு வரல அந்த 6 அடி உயரம் உள்ளவர் பார்த்துக்கிற மாதிரி நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப அருமையான ஒரு பதிலாக இருந்துச்சு. ஆனால் அந்த குரு சிஷ்ய உறவு அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப லக்கி அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து கிருபானந்த வாரியார்லேருந்து பல பேர் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. பர்சனலாக எல்லாரும் அவங்கள குருவாக பார்க்குறாங்க, தூரமாக இருந்திருக்காங்க. அந்த ஒரு பர்சனல் கனெக்ட் அப்படிங்கிறது யாருக்குமே சாத்தியம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் சத்குருவோட இருக்கிற வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இந்த அனுபவத்தை நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க? இல்லை, அது நீங்கள் சொல்லுமா பல ரொம்ப லக்கிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப சீரியஸ் கேஸை தான் சீஃப் டாக்டர் நேராக பார்ப்பாரு. மற்ற பேஷண்ட்ஸ்லாம் அவுட் பேஷண்ட்ஸாக போயிட்டு அவங்க இயல்பாகவே குணமாயிக்குவாங்க. குணப்படுத்தவே முடியாத கேஸை தான் சீஃப் டாக்டர் நேராக போகிறாங்களோ அந்த மாதிரி கேஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால தான் சத்குரு வந்து நம்மளா பார்த்து திருத்தினாதான் இவங்கெல்லாம் திருந்துவாங்கன்னு முடிவு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா, அப்படிலாம் இல்லைண்ணா. ஜென்ரலாக வந்து நீங்கள் சத்குருவோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அதில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஏதாவது அனுபவம் இல்லை? ஏன்னா இப்போ நம்ம உட்காந்து ஒரு சத்சங்லேயோ ஒரு இன்டர்வியூலையோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கான ஆன்சர் அவங்க பண்ணுவாங்க.
ஆனா நீங்க டிராவல் போது ஜோவியலா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருக்குங்களா? சத்குருவோட எனக்கு சில பயணங்கள் அமைஞ்சிருக்கு. பல அனுபவங்கள் அப்படி சொல்லலாம். ஒரு முறை இந்த திருச்சியில் ஒரு சத்சங் முடிச்சுட்டு அப்போ ராதே ரிஷிவேலியில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சத்குரு போகிற வழியில் அவங்க கூட மேபி ஹொசூர் வரைக்கும் கூட போயிட்டு இந்த ஸ்கிரிப்டை படித்து காமிக்கிறதா திட்டம். இந்த ஞானத்தின் பிரம்மாண்டம் புத்தகத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு அப்போ தான் நான் பண்ணியிருந்தேன். அதை கூட ட்ராவல்லே படித்து காமிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஆனால் அவர் ஓட்டுற ஸ்பீடுக்கு நான் பேப்பரை பிரித்து எழுத்தெல்லாம் அப்படியே சுற்றுது எனக்கு. அதில் என்னத்தை போய் படிக்கிறது? அவர் நல்ல ஸ்பீடு, நல்ல கண்ட்ரோல், அது ரெண்டுமே அவர்கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். ஒரு முறை கோயம்புத்தூரில் அவரோட ஃப்ளைட் டைம் மாறி போச்சு. டைம் மாறினது யாருமே சொல்லலை. ஏர்லியாக போகுது ஃப்ளைட்டு. அவர் வழக்கமான டைம் நினச்சிட்டு வந்துட்டார். இது பக்கத்தில் வேகமாக வந்துட்டார். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஹி ஷுட் ரீச் தி ஏர்போர்ட். அப்போ மெயின் ரோட்டில் சண்டே ரோடு காலியாக இருக்குது, வேறு வாகனங்களே கிடையாது. ரெட் சிக்னல் போட்டாங்க, நிறுத்திட்டார். அந்த ஒரு வண்டி தான். அப்போ யாரும் அதை டக்குன்னு ஒரு ஃப்ளைட்டுக்காக அவசரப்பட்டு போனால் எனக்கு கேட்க போகிறதில்ல. பட் அந்த வண்டி உருமுதே தவிர அவர் வந்து க்ரீன் விழுகிற வரைக்கும் வண்டி எடுக்கல. அவர் அந்த மாதிரி அவருக்கு டிராஃபிக் ரூல்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ண, நல்ல ஸ்பீடில் போவார், கண்ட்ரோலும் இருக்கும். ஸோ என்னால் படிக்க முடியல. ஸோ திருச்சியிலேருந்து அப்படியே வரப்போ ஏதோ கொஞ்சம் உப்பேற்றிட்டே வந்தோம். அதில் வந்து ஒரு 2-3 கேள்வி வச்சு இப்போ பதில் படிக்கிறது, அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது நினச்சி பதில் சொல்லுவேன். இது இப்படியே போயிட்டு இருந்தது. இது 2-3 கொஸ்டின்ஸே இப்படி ப்ரோலாங் ஆகிட்டு இருந்தது. சேலத்தில் வந்து லஞ்சுக்கு நிறுத்தலான்னு டிசைன். அங்கே தான் சத்குருவோட அந்த தன்மை என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அங்கே வந்து லஞ்சுக்கு நிறுத்தலான்னு டிசைட் பண்ணுறோம். இப்போ எங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிற போது நம்ம ட்ரஸ்டியில் ஒருத்தங்க ரத்னமண்ணான்னு அங்கே சேலத்தில் ஒரு தொழிலதிபர், அவங்க வீட்டில் போய் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு மற்றவங்களாம் கூட வரவங்களாம் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க மனைவி இல்லை, அவங்க காலமாக இருந்தாங்க நினைக்கிறேன். பெண்கள் யாரும் அந்த வீட்டில் இல்லை. சத்குரு காரை விட்டுகிட்டே சொல்கிறாங்க. வேற ஒரு மெடிடேட்டர் ஒருத்தர் பேரை சொல்லி அவரை ஃபோன் பண்ணி அவரை ஹோட்டலில் இத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லுங்கள். அவர் சாப்பாடு வாங்கிட்டு அங்கே வர்றாருங்கிற விஷயத்த ரத்னமண்ணாக்கு சொல்லுங்கள். அங்கே லஞ்சுக்கு வரோன்னு சொன்னால் பதச்சு போயிடுவார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அவர் இங்கே வாங்கிட்டு வர்றாரு, நம்மெல்லாம் அங்கே வரோன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அந்த தாட்ஃபுல்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம். அது அந்த நேரத்தில் தோணணும். ரெண்டாவது அங்கே போய் இறங்குறோம். எல்லாம் வெளியில் வரவேற்பறையில் உட்காந்துருக்கோம். சத்குரு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம மெடிடேட்டர் சேலத்தில் நிறைய பேர் கூடி இருக்கிறாங்க. ஒரு 20-30 பேர் வெளியில் நிற்கிறாங்க, நாங்கள் 4 பேர் உள்ளே இருக்கிறோம். பக்கத்தில் அந்த டைனிங் ஹாலில் கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க. ஏதோ பேச்சு கேட்குது, சத்குருவும் அவங்களும் பேசுகிறாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டைனிங் டேபிள் வெளியில் வருது. அந்த அம்மா ஒரு பக்கம் பிடிச்சிருக்காங்க, சத்குரு ஒரு பக்கம் பிடிச்சிருக்காங்க. எல்லாம் பதறி போய் இருந்ததும் ஒன்றும் இல்லை, அதை எடுத்துட்டா கீழே எல்லாரும் உட்காந்து சாப்பிட வசதியாக இருக்கும் தான், வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு பொருட்டாகவே நினைக்கல. கூப்பிட்டா டக்குன்னு எடுத்து போடுப்பான்னு சொல்கிறதுக்கு இப்போ நானாக இருந்தால் கூட அதான் பண்ணுவேன். ஒரு 4 பேர் சேர்ந்து அதை எடுத்து போட்டுலாங்கன்னா அப்படின்னா மற்றவங்களை எடுத்து போட்டு சொல்லலாம், வேடிக்கை பார்த்துட்டு இருந்துப்பேன். ஆனால் சத்குரு அவங்களே அதை தூக்கிட்டு வந்து வெளியில் போடுறாங்க. போட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறமும் எனக்கு இந்த தலை சுத்தல் வந்தது. இந்த ரன்னிங்கில் படிக்கிறதுக்கு இதுக்கு மேலே படிக்க முடியும்னு நினைக்கல. இப்போ சத்குரு கிளம்புறாங்க ரிஷிவேலி போகிறதுக்கு. அப்போது சேலமில் மெடிடேட்டர்ஸ்லாம் வரிசையாக நின்று அதுக்கு நமஸ்காரம் சொல்லி அவரை வழி அனுப்புகிறாங்க. கடைசியாலாம் நான் நின்று நமஸ்காரம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படியே நான் போகிறேன், இன்னும் வரலையா அப்படின்னா, இல்லைங்க சத்குரு நான் புறப்படுறேன் அப்படின்ட்டு நாங்கள் திரும்ப கோயம்புத்தூருக்கு வந்து அவங்களோட சேர்ந்து கோயம்புத்தூர் வந்துட்டேன். அது ஒரு முக்கியமான அனுபவம் தான். அது அவரோட பயணிச்சல வேற ஏதாவது இது மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருக்கு? அதான் சொல்லுங்க, சத்குரு கூட பயணம் பண்ணாலே அது ஒரு சுவாரஸ்யம் தான். அது வந்து பஞ்சமே கிடையாது. அதில் ஒரு முறை அந்த என்லைட்மெண்ட் ராக்கில் அந்த இன்டர்வியூ பற்றி சொன்னீங்க இல்லையா, சத்குரு வந்து அப்போது அந்த நந்தி ஹில்ஸ்லாம் அங்கே போயிட்டு காரில் வந்துட்டுருக்கோம். சத்குரு நானும் ஒரு காரில் இருக்கோம், மற்றவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போ சத்குரு வந்து இந்த மாங்காய் வந்து துண்டு போட்டு மிளகாப்பொடியில் உப்புலாம் தூக்கி கொடுப்பாங்க இல்லையா, அது வாங்க சொல்லியிருந்தாங்க. யாரும் வாங்கி காரில் வச்சுருக்காங்க. எல்லா காரையும் முன்னால் போக சொல்லிட்டாங்க, நீங்கள் போங்க நாங்கள் வரோம் அப்படின்ட்டு. அந்த ஹேர்பின் பெண்கிட்ட திருப்பம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பெண்கிட்ட ஓரமாக சேஃபாக நிறுத்திட்டு அந்த பேரப்பெட் வால் இருக்கும்,
அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு அந்த மாங்காயை அப்படியே லேசாக கடிச்சிட்டு மைசூரை பார்த்துட்டு இருக்காங்க. பிறந்து வளர்ந்த ஊர், அதை எவ்வளோ தாட்ஸ் அவங்களுக்குள்ளே ஓடி இருக்கும்னு தெரியல. அப்போது அதை முடிச்சுட்டு வர்றபோது அவங்க லஞ்ச் எடுக்கல. இப்போ சத்குரு மதிய உணவு சாப்பிடல. பொதுவாக சத்குரு பணம் வச்சுக்க மாட்டாங்க, கையில் அவங்ககிட்ட பணம் இருக்காது. நாங்கள் 2 பேரும் காரில் உட்காந்துருக்கோம். அங்கே சுவாமி ஒருத்தங்கிட்ட, சுவாமி கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு. அவர் ரொம்ப பெருந்தன்மையாக 200 ரூபா எடுத்து கொடுத்தாரு சத்குரு சாப்பிட்றதுக்கு. அப்போ அவர்கிட்டையும் அவ்வளோதான் இருந்திருக்கும், அவரை சொல்லி தப்பு கிடையாது. அவரை வாங்கிட்டு நான் அதுக்குள்ளே சத்குரு என்கிட்ட இருக்குன்னு சத்குருன்னு சொன்னால் அதுக்குள்ளே வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், 2 பேரும் சாப்பிட்டோம். சும்மா இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்தோம். இப்போ சத்குரு போய் கை கழுவிட்டு வரதுக்குள்ளே நான் போய் பே பண்ணிட்டேன். சத்குரு நேரம் என்கிட்ட வந்து இந்த 200 ரூபா எடுத்து கொடுத்தாங்க. சரி நம்ம பே பண்ணதுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு, சத்குரு வேணும் இல்லை இதை நான் சுவாமிகிட்ட கொடுத்துருங்க, நான் மறந்துடுவேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த சின்ன விஷயத்தில் கூட அவங்க எவ்வளோ கவனம். எனக்கே ஒரு விஷயம் அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஆஷ்ரம்லேருந்து ஒரு விஷயம் எனக்கு வருது, அதுக்குன்னு ஒரு தொகை உண்டு. சத்குரு வந்து அதை அவருக்கு ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொல்ல. இது ஒரு முக்கியமான விஷயம். முத்தையாவுக்கு அதை ஃப்ரீயாக கொடுத்துருங்கன்னு அவர் சொல்ல. புட் இட் இன் மை அக்கௌண்ட் அண்ட் கிவ் இம் தட்னர். அதை என் அக்கௌண்ட்டில் போட்டு அவர்கிட்ட கொடுத்துருங்க, அந்த லைபிலிட்டி அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ கணக்கில் எல்லாம் ரொம்ப சரியாக இருப்பாங்க. பொதுவாக கணக்கு வழக்கே இல்லாத கணக்கு வந்து சத்குருடைய கணக்கு. எவ்ரி பைஸ் வில் பி வெரி ப்ரிசைஸ். அண்ட் இவ்வளவு நம்ம பேசும்போது சொன்னீங்க ஞானத்தின் பிரம்மாண்டம் புக்கை வந்து நீங்க மொழிபெயர்த்தீங்க. அது ஈஷாவோட ஒரு ஃபிளாக்ஷிப் புக்னே சொல்லலாம். சத்குரு வந்து பரிந்துரைக்கிற ஒரே புத்தகம் வந்து ஞானத்தின் பிரம்மாண்டம் தான். முதல்ல வர்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் உள்ள ஒரு புக்கு ஞானத்தின் பிரம்மாண்டம். அதை மொழிபெயர்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா? அதை நான் மொழிபெயர்த்ததாகவே எனக்கு தோணலை. ஏன்னா என்னோட கெப்பாசிட்டிக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது. இன்னும் சொல்ல போனால் அந்த புத்தகம் மொழிபெயர்ப்புக்கு வந்தபோது ரொம்ப நாள் என்னுடைய லேசினஸோ இல்லை வேற லெத்தார்ஜியோ அதை நான் தொடாமலே வச்சுருந்தேன். அப்புறம் ப்ரெஷர், ஆசிரமம் உங்களுக்கு தெரியும், ஒரு வேலையை முடிக்கிறதுக்குள்ள எப்படி வேலை வாங்குவாங்கன்னு தெரியும்னா. ஆமாம், நான் கூட விளையாட்டு சொல்லுவேன், ஆனால் அந்த வெள்ளிங்கிரி மலையை தூக்கி அப்படி வச்சுருங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் வச்சிடணும், அந்த மாதிரி தான் வேலை வாங்குவாங்க. அப்போது அந்த ப்ரெஷர் வந்துருச்சு. இரவு பகலாக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அதில். அப்போது ஒரு 4 நாளாவது ஆசிரமில் உட்காந்து ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணி, அப்போ நான் சத்குருட்ட ப்ரே பண்ணிருந்தேன். சத்குரு என்னோட பலம் கிடையாது, என் சக்திக்கு மீறின செயலாக இது தோணுது, நான் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு. சொல்லப்போனால் நான் ஒரு மிகச்சில நாட்களுக்குள்ள, ஒரு வாரத்துக்குள்ளே கூட சொல்லலாம். அதை இரவும் பகலுமா அந்த டிக்டா ப்ளஸ் மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். அதை டிக்டேட் பண்ணி 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 அவங்க டிரான்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அப்படியே அந்த வேகத்திலே போயிடுச்சு. ரொம்ப விரைவாக, எதிர்பார்த்தோட விரைவாக அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. அதுவே ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் தான். அந்த ஞானத்தின் பிரம்மாண்டம்ன்ற பேர் நீங்கள் சூஸ் பண்ணதானே? ஆமாம், அது சத்குருட்ட போராடி அந்த பேரை அது வந்து ஞானத்தின் பிரம்மாண்டம் ஆத்தர் நேம் சத்குரு அப்படின்னு வரணும். நான் வேண்ட்டு என்ன பண்ணேன், சத்குரு ஞானத்தின் பிரம்மாண்டம் 2 அர்த்தம் வர மாதிரி. சத்குரு எழுதின புத்தகம் சத்குரு ஞானத்தின் பிரம்மாண்டம் அப்படின்னு. ஸோ அந்த என்கவுண்டர் தி என்லைட்டன்டா அந்த மாதிரி அதுலேருந்து கொஞ்சம் இது எக்ஸ்டென்ஷனாக வருது. அதுக்கு முன்னாலேயும் அந்த புத்தகம் ஞானியின் சன்னதிகள், அதுவும் நான் மொழிபெயர்த்தது தான். அது அனைமே 2000 வந்ததுன்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்ததுன்னா. ஆமாம், குரு தந்த குருன்னு கூட ஒரு புக்கு, அதுக்கு அது நம்ம பட்டுக்கோட்டை பிரபாகரன் சார் எழுதான் நினைக்கிறேன். இந்த ஞானியின் சன்னதியில் ரிலீஸ் அப்போ அது ஒரு தடவை இதில் வெளியிட்டோம். அதை சத்குரு ஞானோதய ஈஷா ஃபெஸ்ட்னு அப்பெல்லாம் கொண்டாடுவோம், 23rd of செப்டம்பர். அது ஆக்சுவலாக செலிப்ரேஷன். நான் அன்னைக்கு சும்மா ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டு ஒரு ஒயிட் பேண்ட் போட்டு கேஷுவலாக வந்திருந்தேன். மேடையில் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. வெளியிட்டு சத்குரு திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதை தமிழில் வந்து முத்தையா பண்ணியிருக்கிறாரு, ஸோ லெட் ஹிம் கம் அண்ட் ஷேர் தி எக்ஸ்பீரியன்சஸ் நவ், யூ ரிலீவ் மீ ஃப்ரம் திஸ் மைக் அப்படின்னாரு. அது திடீர்னு கூட்டு பேச சொல்லிட்டாரு. அப்போ நான் போய் ஆரம்பித்தேன். சத்குருவுடைய புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும், அந்த தைரியம் எனக்கு இருக்குது அப்படின்னு. என்ன இவ்வளோ திமிராக பேசுகிறானேன்னு பார்த்தாங்க. எனக்கு அந்த தைரியம் இருக்குது. என்ன தைரியம்னா சத்குருக்கு தமிழ் தெரியாதுங்கிற தைரியம் தான் அப்படின்னேன்.
அவருக்கு ஒரே சிரிப்பு. சம்வேர் இன் 2000 நினைக்கிறாரு. அதாவது அதை மொழிபெயர்த்தேன் அப்படின்னு. அதே மாதிரி அதை படிக்கிறப்ப அது 1-2 தப்புலாம் இருந்துச்சு. இப்போ இவங்க சுவாமி நிசர்கா இருக்காங்க. அப்போ அவங்க பேர் அண்ணா ஹெப்பார், அவங்க பிரம்மச்சாரி ஹெப்பார். அவங்க அதை கம்பேர் பண்ணி படிச்சாங்கன்னா நல்ல வேலை சத்குருக்கு தமிழ் தெரியலதா அப்படின்னாரு. இதெல்லாம் மறக்க முடியாத ஞாபகங்கள்லாம். சத்குரு அடிக்கடி சொல்லலாம், எனக்கு தமிழ்ல 33 வார்த்தை தான் தெரியும். உண்மையிலேயே அது 33 ஆரம்பத்துல அப்படி, இப்போ அப்படி கிடையாது. சத்குருக்கு வந்து அந்த காலத்துல நான் சொல்ல 33 வார்த்தை சமாச்சாரத்திலேயே எது சரி எது தப்புன்னு அவருக்கு தெரியும். ஒரு சரியான தமிழ் சொல்லை நீங்கள் சொல்லுகிற வரையில ஒத்துக்க மாட்டார். இட் இஸ் நாட் தட் அப்படிம்பார். நான் இதில் வெளில கூட சொல்லியிருக்கேன் ஒரு தடவை ஆரம்ப நாட்களில். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த 33 வார்த்தைகள் மட்டுமே தெரிந்த காலகட்டம். இப்போ நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க. அப்போது பாவஸ்பந்தனா வகுப்பு நடக்குது. பாவஸ்பந்தனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மருந்துகள் சாப்பிட வேண்டியிருந்தவங்ககிட்ட மருந்துலாம் வாங்கி வச்சுருவாங்க. ஏன்னா மறந்துடுவாங்க அந்த கிளாஸ் போகிற ஃப்ளோவில் அப்படின்ட்டு. ஒவ்வொரு பிரேக்லையும் ஞாபகப்படுத்துவாங்க, லஞ்ச் முன்னால் டின்னர் முன்னால். இது அப்போ ஒருத்தர் என்ன அனௌன்ஸ் பண்ணாருன்னா, இந்த மருந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ மருந்து வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார் தமிழில். சத்குரு உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில். வாட் ஆர் யூ அனௌன்சிங் அப்படின்னாரு. ஏன் சத்குரு, ஜஸ்ட் ரிப்பீட் வாட் யூ செட். அதாங்க சத்குரு, இந்த மருந்து சாப்பிட்ற அந்த பழக்கம் இருக்கிறவங்கலாம் பாருப்பா, மருந்து சாப்பிட்றது இட் இஸ் நாட் அ ஹேபிட், இட் இஸ் அ நீடு. தேவை இருக்கிறவங்க சொல்லுங்க, அது என்ன பழக்கம் அப்படி ஒருத்தங்கிட்ட ஸ்பாட்டில் திருத்தினாங்க. இது ஒரு 20-25 வருஷமா வச்சுங்களேன். ஸோ அவங்களுக்கு அப்போ கூட அந்த சரியான சொல்லை பயன்படுத்தாட்டி அவங்க விட மாட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏதாவது நீங்கள் சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, நான் இந்த மாதிரி இருக்கணும்? இல்லை இல்லை, அது ஒரு விளையாட்டு. அந்த ஆதியோகி ஆலயம் பிரதிஷ்டையப்போ ஏதோ ஒரு சொல் அப்படி தான் சொன்னேன். ட்ரஸ்ட் நம்பிக்கை, பிலீஃப் இஸ் நம்பிக்கை, ட்ரஸ்ட்டுக்கு நம்ம தமிழ் நம்பிக்கை தான் சொல்லுவோம். நம்பிக்கையா நான் நம்பிக்கை தான் சத்குரு, நம்புங்க சத்குரு அப்படின்னு. அவருக்கு சிரிப்பு வந்துருச்சப்பா. அப்படி அதில் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அதுல அந்த கான்சென்ட்ரேஷன்லயே உங்களை பத்தி சொன்னாங்க, நான் நல்லா பேசுறேன்னா முத்தியா நல்லா பேசுறாங்களா, முத்தியா தானே நல்லா தமிழ் பேசுறாங்கன்னு சொன்னாங்க. நானும் இருந்தேன். இல்ல சத்குரு வந்து அப்படி பாராட்டினாங்கன்னா அது ஒரு ஆபத்து இருக்கு. ஒரு தடவை மகாசிவராத்திரி அப்ப, இப்போ மகாசிவராத்திரி அப்ப எப்பவுமே என்ன ஆகும்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து மொழிபெயர்க்க வேண்டாம்னு முதலே சொல்லிடுவாங்க. ரொம்ப லென்த்தியா போயிடும். அவங்க சத்குரு பேசுறதை மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்போ ஒரு கேள்வி கேட்டதும் எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க, அது வந்து அது வேண்டாம், தமிழில் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்ல வந்துட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி முத்தையா தான் நல்லா பேசுகிறாங்க எல்லாம் சொல்கிறது. இப்போ என்ன பண்ணிட்டாரு, முத்தையா இருக்குதான் இல்லை, முத்தையா இல்லாட்டினா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டாங்க. அங்கே இருந்தவங்களும் டிவியில் பார்த்துருந்த லட்சக்கணக்கானவங்களும் என்ன நினச்சிட்டாங்க, நாங்கள் இல்லாதனால இப்போ டிரான்ஸ்லேட் பண்ண முடியலன்னு நினச்சிட்டு எனக்கு நூற்றுக்கணக்கான மெசேஜ், எங்கே போயிட்டீங்க சத்குரு உங்களை தேடுறாங்க, வேற அறிவு அவர் முன்னால தான் உட்காந்துருக்க, அவர் பாராட்டினதுனால எனக்கு வந்து உலகம் பூரா திட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு. முத்தையா இல்லாட்டினா என்ன பண்ணுவேன்னு அவர் சொன்னதை இருந்தாலும் எங்கேயோ பொறுப்புலாம் மேய்ச்சி போயிட்டாருன்னு யாரும் நினச்சிட்டாங்க எல்லாருமே. ஆனால் ஒரு எனக்கு ஆதியோகி ஆலயம்ல தான் நீங்கள் இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்பதான் சத்குரு முதல்ல வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கிற அந்த ஈவெண்ட்டை பண்ணோன்னா நீங்க வந்து சொன்னீங்க, அவங்களோட மாமியார் வந்து இந்த மயங்கி விழுந்து விட்டான ஒரு செந்தமிழ மாமியார் மயக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நடுநடுல உங்களுக்கு ஏதாவது ஒரு கவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும். ஆனா அது போல சத்குருட புக்கை வந்து மொழிபெயர்க்கிறதுல வந்து நீங்க தான் முதலா ஈஷாலே வந்து புத்தகம் வந்து ஈஷாவோட முதல் புத்தகம் வந்து நீங்க எழுதுனா? சத்குருட அது மொழிபெயர்ப்பு அல்ல, சத்குருட பயோகிராஃபி. ஓகே, உயிரென்னும் பூமலரும் அப்படின்ற புத்தகம் ஒரு 10 ரூபா விலைக்கு போட்டோம். அப்போ சத்குரு கூட உட்காந்து அவங்களோட லைஃப் இதெல்லாம் கேட்டு எனக்கு அந்த வாழ்க்கை வரலாறுல அப்போ தியானலிங்கம் அப்போ எங்கன்னு உருவாகலை. ஆனால் எனக்கு இன்னைக்கும் தியானலிங்கத்துக்குள்ளே போகிறப்போ ஒரு சிலிர்ப்பு வரும். எதனாலன்னா, அது உருவாகிறதுக்கு முன்னால், பல ஆண்டுகள் முன்னால், அந்த சூன்யா காட்டேஜ் வாசலில் உட்காந்துக்கிட்டு அந்த வளாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷுவலைஸ் பண்ணி சொன்னது ஒரு அங்குலம் மாறாமல் அப்படியே இருக்கு. இந்த தியானலிங்கம், அந்த சர்வமத ஸ்தம்பம், இந்த நந்தி, அந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய பேனல்ஸு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த தவக்குகைகள், அந்த டோம், இது எல்லாம் அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரோ ஒரு அங்குலம் குறையாமல் அப்படியே இருக்கு. அவர் சொன்ன முறை வந்து அதுவே கண்ணுக்கு முன்னால காட்டுச்சு. அது அப்படியே நீங்க வடிவமும் பார்க்குற எப்படி இருக்கும் உங்களுக்கு.
தியானலிங்கத்தை தியானலிங்கமாக பார்ப்பது வேறு, இது இப்படி இருக்கும்னு காதால கேட்டு அதை கண்ணார பார்க்கறது வேற. அது என்னால் ஒவ்வொரு முறை தியானலிங்கத்துக்குள்ள போறப்ப எனக்கு ஞாபகம். தியானலிங்கத்துக்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்குள்ள ஒரு ஒரு விதமான அதிர்வு ஏற்பட்டதாகவும் நீங்க சத்குரு கிட்ட அதை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டு. இல்லை, அது என்ன பண்ணுவேன், அப்போ வந்து தியானலிங்கத்தில் வந்து இந்த தவ குகைகள் வந்துச்சு, டோம் வரல, கான்சன்ட்ரேட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து விஜய்க்கா மேலே ரொம்ப பக்தி. அவங்கள 2-3 தடவை தான் பார்த்துருக்கேன் அக்காவை. பட் ரொம்ப பக்தி எனக்கு அவங்க மேலே. அவங்க அது ரம்பாள் சந்நிதி மாதிரி அவங்களோட சமாதிங்கிறது. பல நேரங்களில் நான் ஆசிரமம் போனோன்னா அக்கா சமாதியில் உட்காந்துட்டு தியானலிங்கம் பக்கம் கூட வராமல் போயிடுவேன். அது பலமுறை அப்படி நடந்திருக்கு. அதோ தடவை சத்குரு கிட்ட கேட்டேன், சத்குரு நான் அக்கா சமாதியில் உட்காந்துட்டு அப்படியே போயிடுறேன், தியானலிங்கம் கூட வர்றதில்லை, இட் இஸ் ஸோ அப்படின்னாங்க. வை சத்குரு அப்படின்னு அப்பதான் சொன்னாங்க, அங்கே வந்து அநாகத சக்கரம் ஆக்டிவேட்டிங்காக இருக்கும், ரொம்ப சூதிங்காக இருக்கும். இங்கே எல்லா சக்கரமும் ஆக்டிவேட் ஆகும், வந்து ஒரு பிடிச்ச உழுக்கிடும், அதனால நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஆனால் ப்ரோ, நீங்கள் திருக்கடையூர் அபிராமி கோயிலில் ட்ரஸ்டியாகவும் இருக்கீங்க பரம்பரையாக. இப்போ நீங்கள் ஒரு சக்தி வழிபாட்டில் ரொம்ப இருக்கிற ஒரு ஃபேமிலி, நீங்களும் ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கீங்க. அங்கே நீங்கள் திருக்கடையூர் அபிராமி கோயிலில் இருக்கிறதுக்கும் இங்கே நம்ம லிங்கபேரவி கோயிலில் வர்றதுக்கும் நீங்கள் என்ன ஒரு ஒற்றுமையை உணர்றீங்க, இல்லை உங்கள் உணர்ச்சியில் எப்படி இருக்குது? இந்த கேள்வி நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை பற்றி எனக்கு ஒரு தனிப்பட்ட உணர்வு வந்து உண்டு. கண்மூடி நிற்கிறப்ப பல நேரம் திருக்கடையூரில் நிற்கிற மாதிரி இருக்கும். கண் திறந்து பார்த்தா தான் லிங்கபேரவி கோயில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சில இடங்களில் மூர்த்தி வேறா இருக்கும், மூர்த்தம் ஒன்றா இருக்கும். இப்போ சுந்தரர் வந்து திருக்கோலக்கா போகிறப்ப அவருக்கு கோழிலியில் இருக்க சிவபெருமான் ஞாபகம் வருது. கோழிலி எம்பெருமானை கோலக்காவினில் கண்டு கொண்டேனேம் வேறு. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற லிங்கபேரவி சன்னதி ஆகட்டும், சேலத்தில் உள்ள சன்னதி ஆகட்டும், கண்மூடி நிற்கிறப்ப எனக்கு திருக்கடையூரில் அபிராமி சன்னதியில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். ரெண்டாவது, லிங்கபைரவி சன்னதிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அது எவ்வளோ பேர் உணர்ந்துருக்காங்கன்னு தெரியல. அம்பாள் வந்து பேசுவாங்க, உள்ளே வரவங்ககிட்ட பேசுவாங்க. நான் அந்த புத்தகத்தில் எழுதுனா இங்கே சொன்னேன்னா ஞாபகம் இல்லை எனக்கு. லிங்கபைரவி கோயிலில் நான் எப்போவுமே அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை நடக்கணும், எனக்கு ஒரு ப்ரேயர் இருக்குது அப்படின்னா அந்த சமர்ப்பணம் ஒன்று வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அந்த சம்பவம் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு சமர்ப்பணம் வச்சு தேங்க் பண்ணிட்டு வருவேன். இது என்னுடைய ஹேபிட்னு வச்சுக்கங்களேன். அப்போ எனக்கு டெல்லியில் ஒரு பேப்பர், முக்கியமான ஒரு பேப்பர் மூவ் ஆகணும். அது எனக்கு பண்ணி கொடுங்க. எனக்கு ஏன் டெல்லியில் அப்போல்லாம் எனக்கு யாரையும் தெரியாது, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் தேவிகிட்ட கேட்டுட்டு. அப்போ வந்து ஆசிரமில் ஒரு 4 நாள் இருக்கேன். ஒரு நாள் மார்னிங் வாக் முடிச்சுட்டு தேவி கோயிலுக்குள்ளே வரேன். லிட்ரலாக பைரவி வந்து அந்த 10 கையை நீட்டி கேட்குற மாதிரி, எங்கே சமர்ப்பணம் எங்கே அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. அது ஏதோ பாசிங் தாட் இல்லை, ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தமாக அந்த உணர்வு எனக்கு வருது. அப்போ நான் அம்பாள்கிட்ட 2 விஷயம் சொல்கிறேன். இல்லை, நான் இப்போ வாக்கு வந்தேன், பர்ஸெல்லாம் ரூமில் இருக்குது, நான் மறுபடியும் வரபோது நான் சமர்ப்பணம் வாங்கி வைக்கிறேன். ஆனால் நான் கேட்டதை நீங்கள் இன்னும் பண்ணி கொடுக்கல, அந்த கம்ப்ளைண்ட்டும் வைக்கிறேன். வச்சுட்டு தர்ஷனம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறேங்க. போய் நான் டேப் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டேப் ஓப்பன் பண்ணால் நான் அந்த பேப்பர் மூவ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண விஷயமே தெரியாத ஒரு ஆள், என் கூட டச்சில் இருக்கிற ஆள் தான். ஆனால் நான் அப்ளை பண்ணவே அவருக்கு தெரியாது. அவர் வேற ஏதோ ரீசனுக்காக அந்த வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணியிருக்கிறாரு. அங்கே என் பேருக்கு அந்த பேப்பர் சாங்ஷன் ஆகிடுச்சுங்கிறத பார்த்து அதை ஒரு ஃபோட்டோஷாட் எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ அந்த வேலையை பண்ணி கொடுத்து அவங்க சமர்ப்பணம் கேட்டிருக்காங்க. அந்த வேலை முடிஞ்சது எனக்கு தெரியல. பார்த்தா டேப் ஓப்பன் பண்ண முதல்ல தான் பார்ப்பப்பா, அது உங்கள் பேருக்கு அது வந்துருச்சு அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெசன்ஸ், அம்பாளோட ப்ரெசன்ஸ். அதான் நான் தேவி பற்றி ஒரு கவிதையில் சொல்லியிருந்தேன், 10 கைகள் போதாதாம அவள் பரபர சேட்டைக்கு அப்படின்னு. அவங்க 10 கையில் 100 காரியங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தேவி லிங்கபைரவி. ஆரம்பத்துல இருந்தே அந்த ஒரு உங்களை ஒரு கைக்குள்ள வச்சிருக்க மாதிரி தான் இருக்காங்க. அதனால தான் அம்பிகை பற்றி அபிராமி பற்றி எழுத சொல்லியிருந்தேன். ஒரு குருவை வந்து அம்பாள் தான் நம்ம காட்டுவோம்.
குருவின் திசை காட்டி குளிர்வித்தவள் அப்படின்னு எழுதியிருப்பேன். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குரு வழிபாட்டுக்கான ஒரு பாக்கியம் வேணும்னா அதுக்கு இறை வழிபாடு வேணும். இறையருள் இருந்தால் தான் குருவருள் கிடைக்கும். அப்புறம் குரு நமக்குள் இருக்கிற இறையை நமக்கு உணர்த்துவார். ஆனால் இப்போ பைரவி பற்றி பேசுனீங்க. பைரவியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நீங்கள் ஷேர் பண்ணீங்க. மற்ற ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு, ரொம்ப ஒரு ஆழமான ஈடுபாடு கொண்ட அனுபவம்? அதாவதுங்க, அது சத்குரு சந்நிதியிலேயாகட்டும், சத்குரு நீங்கள் பார்க்குறப்பாகட்டும், அம்பாள் பைரவி சந்நிதியாகட்டும், உள்ளே போய் ஒரு 2 நிமிஷம் இன்டென்ஸாக பார்த்தாலே கண்ணில் கடற்கடான்னு கண்ணீர் வரும். அந்த இடத்தினுடைய சக்திக்கு அதுதான் அடையாளம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்னார் திருவள்ளுவர். அம்பாளுடைய அந்த இருப்பு வந்து அவ்வளோ பெரிய பலம். நீங்கள் சிலதை இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் சிலது வெளிப்படையாக உங்களுக்கு சாட்சிகளாக விரியும். அதை தாண்டி உள்ளுக்குள்ளே அவங்க தரக்கூடிய ஒரு பலம், ஒரு சக்தி, உங்களுக்கு வந்து ஒரு தீமை நடக்கிற போது அந்த தீமைக்கு காரணமானவர்கள் அடுத்த நாளே உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பவள் பைரவி. நான் அதை லிங்க பைரவிக்கான ஒரு மியூசிக் ஆல்பத்தில் எழுதியிருக்கேன். இவங்க பாடியிருப்பாங்க, தீபா மிரியம் பாடியிருப்பாங்க. எனக்கு டக்குன்னு என் பாட்டு ஞாபகம் வராது சில நேரங்களில். கணக்குகள் தவறாய் போகையிலே, கனவுகள் கலைந்த வேளையிலே, எனக்கென இருந்தவள் நீ அல்லவா, என் இருளை விழுங்கிய சுடர் அல்லவா, கோயிலில் நுழைந்தேன் பைரவி, கண்களில் கலந்தேன் பைரவி, காயங்கள் மறைந்தன பைரவி, ஒரு கணத்தினில் மலர்ந்தது நிம்மதின்னு ஒரு பாட்டில் வரும். இதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உலகத்தில் வந்து நம்ம ரொம்ப நம்பக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு தீமை செய்கிறப்ப நீங்கள் பைரவி பார்த்து பைரவி இது நியாயமானா ஒரு 2 நாள் அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அப்படி தோன்றும் துணை தானே. அந்த பாட்டுடைய தொடக்கம் இப்போ தான் ஞாபகம் வருதா. அழுகையில் தெரிபவள் நீயடி, ஆனந்த சிரிப்பினில் நீயடி, தொழுகையில் வருபவள் நீயடி, என் திசையெங்கும் லிங்க பைரவின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை தான் நான் சொன்னேன், அந்த சான்ஸ் ஆகும். கள்ளங்கள் விழுங்கிய கனலே கனலே அதான் எழுந்தது. அப்புறம் இது நீ தந்த பாதை தான் நான் செல்வது, நான் செய்த பள்ளங்கள், அதை நீயே சொல் குருநாதான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதுலேருந்து வந்த பாடல்கள் தான். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சவுண்ட்ஸ் ஆஃபீஷியல் வந்து மியூசிக் கொடுத்துட்டு நீங்கள் எழுதுவீங்களா, நீங்கள் எழுதுனதை அவங்க மியூசிக்காக மாற்றுவாங்க? சவுண்ட்ஸ் ஆஃபீஷாக்கு எழுத ஆரம்பித்தது பூரா நான் எழுதின பாட்டை அவங்க எடுத்து டியூன் பண்ணது தான். ஓகே. ஆனால் ஆரம்பத்தில் நம்ம ஈஷாவுடைய முதல் மியூசிக் ஆல்பம் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஓஹோ, ஓகே. அது வந்து தியானலிங்கம் இசையமுதம்னு ஒரு பாட்டு, ஒரு ஆல்பம். நான் ஒரு 7 பாட்டு எழுதியிருப்பேன். கரூர் தங்கராஜன் ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. சொர்ணலதா, இந்த பிரசன்னாலாம் அப்போ சின்ன வளர்ந்துட்டு இருந்த காலம், அவங்கெல்லாம் பாடியிருப்பாங்க. அதில் வந்து பல சாங்ஸ் ரொம்ப அருமையான பாடல்கள், அதெல்லாம் டியூனுக்கு எழுதினது. இப்போ யானி தேஷ்னு ஒரு இசையமைப்பாளர், அவருடைய டியூனுக்கு எழுதினது. சவுண்ட்ஸ் ஆஃபீஷியால் வந்திருக்கிற என்னுடைய பாடல்கள் பூரா நான் எழுதிய பாடல்களே அவங்க எடுத்து இசையமைச்சது. அதே மாதிரி இவங்க சுதா ரகுநாதன் அவங்க பாடினதும் நான் எழுதி அவங்களா இசையமைச்சது தான். வாணி ஜெயராமனுடைய சாந்தி உற்சவம்னு 2 பாட்டு, இந்த வைபவ் சிவான்லாம் ஒரு பாட்டு வரும், நான் எழுதி கொடுத்து அவங்களே டியூன் பண்ணாங்க. வாணிமாவே டியூன் பண்ணதான். முன்பதம் பண்ணிட்டேன். அந்த பல்லவி மட்டும் அவங்களே எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உன் பார்வை அகலாக என் நெஞ்சம் மொழியாக, அதெல்லாம் என்னுடைய கவிதையிலேருந்து அவங்க எடுத்து போட்டது. உள்ளம் ஒன்று கொண்டு வந்து என் உன்னை வைக்கத்தான் ஒரு பாட்டு, அது வெள்ளம் போல நீர் மூழ்கத்தான். இன்ட்ரெஸ்டிங்கா. அது ஆக்சுவலா நான் உங்களோட வார்த்தைகள்லாம் வந்து ஒரு கவிதையா பாக்குறத விட ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலா இருக்குண்ணா எங்களுக்குள்ள. எக்ஸ்பீரியன்ஸின் விளைவா வந்தது தானே அது. இப்போ ஈஷாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எழுத்துக்கள் எதுவும் கற்பனையில் எழுந்தவை அல்ல, அனுபவத்தில் எழுந்தவை. மற்ற சில கவிதைகள் கற்பனையில் வரலாம். ஒரு குருவை பற்றி, நீங்கள் வழிபடுற தெய்வத்தை பற்றி வரக்கூடிய கவிதைகள்லாம் உங்கள் அனுபவத்தில் இருந்து தான் வரும். அதான் அந்த அது எல்லோருக்குமான அனுபவமாகவும் இருக்கு. ஈஷா ஃபேமிலியில எல்லாரும் உணர்ந்த அனுபவமா இருக்கும். அது இங்க வார்த்தைகளா வருது, அவ்வளவுதான். நீங்க வந்து சத்குரு பத்தி ஒரு புக் எழுதிருந்தீங்க, அதுக்கு என்ன பேர் வேணா வச்சிருக்கலாம், ஆனா நீங்க அற்புதர்னு வச்சீங்க. ஏன்னா அற்புதங்களின் வடிவமானவர் சத்குரு. நீங்க தப்பா தமிழ் பேசுறீங்களா சத்குரு, அதே மாதிரி நிறைய பேர் இங்க பேசிட்டு இருக்கேன் அப்படிப்பாரு. அப்படி அவரை பேச ஸ்லாங்கே அப்படிதான் இருக்கும். அவர் என்ன பண்ண சத்குரு இந்த காட்டு இதழின் சத்குரு வேண்டாதவங்களுக்கு எல்லாம் போயிட்டே இருக்குது அப்படின்னு. சத்குரு அடுத்த செகண்ட் அப்படி சொல்லாதீங்க சவுந்தர், வேண்டாதவங்க இந்த பூமியில யாரும் நமக்கு இல்லை. அது சத்குருவுக்கு வந்து அவரோட
ஆடைகளை வந்து ஆலாந்துறையில் லாண்ட்ரி விலைக்கு கொடுத்துருப்பாங்க சலவைக்கு. அங்கே போயிட்டு சலவை பண்ண இடத்துல சத்குருவோட அந்த ஜிப்பா அந்த வேஸ்ட் அதெல்லாம் அப்படி வாங்கி அப்படி அது பேக் பண்ணி கூட தர மாட்டாங்க. அது அப்படியே அப்படி கையில் இப்படி அணைச்சிக்கிட்டு நான் பின் சீட்டில் உட்காந்துக்குவேன். அங்கே போய் ஆசிரமில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி நேரத்தில் டூ வீலரில் அவர் கூட நான் சுற்றிட்டே இருப்போம். இப்போ 2 பேரும் தான் சுற்றுவோன்னா. இங்கேயோ போயிட்டு அதை பற்றி பேசும் ஒரு காட்டு வழி மாதிரி இருக்குது. பகல் நேரம் காட்டு வழி மாதிரி இருக்குது. யாருமே இல்லை, ஆள் நடமாட்டம் இல்லை. இன்டென்ஸாக சத்குரு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவரோட பேசிகிட்டே வர்றபோது அந்த வெட்ட வெளியில் திடீர்னு அப்படியே ஒரு விபூதி மனம்.